தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனாலும் என் உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பகுதியெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு டாக்டர், இந்த தொப்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். போய் உருவாகிறதுக்கு முக்கியமான 3 விஷயங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது உங்கள் உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகும். அதனால தான் நிறைய பேர் வந்து உடம்பு ஃபுல்லாக நான் வந்து வெயிட்டை வந்து குறைச்சிட்டேன் டாக்டர், ஆனால் அந்த வயிறு பகுதி மட்டும் குறையலை அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி தூங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் தூக்கம் வந்து சரியாக இருக்காது டாக்டர், இடையில விழிச்சுப்பேன், இல்லை லேட்டாக தான் தூங்குவேன், இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இல்லை சின்ன சின்ன விஷயத்து கூட அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதா வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கார்டிசால் லெவல் அதிகரிக்கிறதுனால உங்களோட உடம்புல மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட வயிற்று பகுதியில் வந்து அது ஸ்டோர் பண்ணும். இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உள் உறுப்புகளை பாதுகாக்கிறதா நினச்சிட்டு இந்த ஒரு வேலையை அந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து செய்யும். அதனால தான் நமக்கு தொப்பை வந்து குறையவே மாட்டேங்குது. அடுத்ததாக இன்சுலின் ஹார்மோன். இந்த இன்சுலின் ஹார்மோன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹார்மோன் தானே. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்குலாம் இன்சுலினை நம்ம ஊசி மூலமாக செலுத்திக்கிறோமே. ஆனால் இந்த இன்சுலின் வந்து தொப்பையை வந்து அதிகப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த இன்சுலின் வந்து முறையாக செயல்பட முடியாமல் ஃப்ரீ இன்சுலினாக உங்களோட ரத்தத்தில் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சர்க்கரையை வந்து கொழுப்பாக மாற்றி உங்களுடைய தசைகள்லேயும் அதே மாதிரி வந்து உங்களுடைய வயிற்று பகுதியிலையும் போய் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதனோட வேலை. ஸோ இந்த இன்சுலின் வந்து அதனுடைய செயல்திறன் வந்து கம்மியாகிறது, அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, அது உங்கள் உடம்புல அதிகமாகும் போதெல்லாம் வயிற்று பகுதியில் ஒரு டயர் மாதிரி, முக்கியமாக இடுப்பு பகுதியில் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேட் லேயர் வந்து இருக்கும். ஸோ இன்சுலின் அதிகமாக வந்து உங்கள் ரத்தத்தில் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, முக்கியமாக வயிற்று பகுதியில் வந்து ஒரு டயர் மாதிரியான ஒரு தொப்பை வர்றதுக்கு முக்கியமான காரணம். 3வது, பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகுது அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து உங்களுடைய முக்கியமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுல ரொம்பவே சிரமமாக இருக்கும். வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி இந்த ஏரியாவில் மட்டும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு கொழுப்பு வந்து சேகரம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு இந்த தொப்பையை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான், இந்த 3 ஹார்மோன்ஸ் தான் உங்களுக்கு தொப்பை வர்றதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா, ஸோ நீங்கள் காலை மதியம் இரவு 3 வேளையுமே உணவுக்கு அப்புறமா உடனடியாக நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பாசிபிளாக வந்து பண்ணுங்கள். ஸோ நைட்டில் கண்டிப்பாக வந்து நிறைய பேரால் வந்து பண்ண முடியும். பட் காலை இரவு 2 வேளையும் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுடைய ஹீல் மட்டும் வந்து அப் பண்ணுறது, அதாவது உங்கள் குதிங்கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரத்த சர்க்கரை அதிகமாகி இன்சுலின் வந்து உங்களோட ரத்தத்தில் நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வதாக, நல்ல இரவு தூக்கம். ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் வந்து நல்லா வந்து தூங்கணும். ஏன்னா நல்ல தூக்கம் இருக்கும்போது தான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ப்ராப்பராக மேனேஜ் ஆகும். நைட்டில் நம்ம மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது அப்படின்னா, அந்த கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட எஃபெக்டை வந்து இது குறைக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்குது அப்படின்னாலே நல்ல க்ரோத் ஹார்மோனும் வந்து நமக்கு சுரக்கும். ஸோ இது தேவையில்லாத கலோரிஸை உடம்புல வந்து உடம்பை விட்டு வெளியேற்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம் ஒரு 8 மணி நேரம், அதுவும் முக்கியமாக நைட்டு 10 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தூக்கம் இல்லாத போது தான் உங்களுடைய இன்சுலினோட அளவு வந்து அதிகமாக இருக்கும், கார்டிசாலோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால ஃபுட்டு வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயங்களில் தான் உங்களுக்கு இந்த தொப்பையை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். 3வதாக, நீங்கள்
ஒரு 12 ஹவர்ஸாவது ஃபாஸ்டிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, காலையில் 7 மணிக்கு நீங்கள் வந்து காலை உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்து இருக்கும். இந்த ஃபாஸ்டிங்கில் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலினோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கார்டிசால் லெவலும் வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டொமக் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அடுத்ததாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் அதற்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிற போது, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்றதுக்கான உணவு முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், அதாவது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து நீங்கள் நிறைய வந்து எடுத்துக்கணும். பால் சம்பந்தமான உணவுப் பொருட்களை வந்து குறைச்சிடுங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வயிறு வந்து குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக வயிறு தொடைப்பகுதி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். கடைசியாக கண்டிப்பாக டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நிறைய சமயங்களில் இந்த இன்சுலின் ஹார்மோனோட பாதிப்பு உண்டாகிறது, அதே மாதிரி கார்டிசால் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக நம்ம உடம்புல வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ இதற்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்ததாக நான் சொன்னக்கூடிய இந்த சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு வாக்கிங் வந்து போகிறது, அதே மாதிரி நம்ம நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறது, 12 ஹவர்ஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்ல இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃப்ளாட்டான ஸ்டொமக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணியும் எனக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்கல, அதே மாதிரி நான் உடம்பு ஃபுல்லாக வெயிட்டை குறைச்சிட்டேன், வயிற்றுப்பகுதியில் மட்டும் என்னால் வந்து குறைக்க முடியலன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நமக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கான 5 விஷயங்களை வந்து பார்த்தோம். அதில் முக்கியமாக டீடாக்சிஃபிகேஷனை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.